Bonjour. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை அன்னை அருள்வாக்கு வழி பிரெஞ்சு பயில்களை தொடர்கிறோம். இன்னைக்கு அந்த ரிசப்டிவிட்டி பத்தி பாக்குறோம். Okay. Réceptivité, consciente de la volonté divine et soumise à elle. இந்த ஆரியில வந்து ஆக்சான் தேகி போட்டுருக்கு. அப்ப ரெசெப்டிவிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்றது, பிரெஞ்சுல ரெசெப்டிவிட்டே. எங்கெல்லாம் TY இங்கிலீஷ்ல வருதோ அவங்கெல்லாம் TE போட்டு ஆக்சான் தேகி போட்டீங்கன்னா அது பிரெஞ்சு வார்த்தையா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிட்டிங்கிற வார்த்தையை சித்தேன்னு போட்டுக்கலாம். அது அந்த மாதிரி ரிசெப்டிவிட்டி அப்படின்னா ரெசெப்டிவிட்டே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வாலண்டி அப்படின்னு இருக்குது, வாலந்தே அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ அதுல பாத்தீங்கன்னா அந்த டீல முடியறது எல்லாமே ஒரு ஃபெமினைன் வேர்டா இருக்கும். அதனாலதான் இப்ப வந்து கான்சியான்ட் கான்சியஸ் தலா வாலந்தே டிவைன் ஆஃப் த டிவைன் வில் அர்த்தம். வாலந்தேன்னு வில். கான்சியான்ட் அப்படின்னா நம்ம அந்த பிரெஞ்சுல கான்சியான்ட்னு ஒரு கான்சியா இஷ்யூ வராது. Consciente de la volonté divine. லா வாலந்தே, லாங்கிறது ஃபெமினைன். அப்ப திவ அப்படிங்கிற வார்த்தை வராது, திவின்னு வரும். ஸ்ரீ அரவிந்தர் எழுதின ஃபேமஸான புக் வந்து த லைஃப் டிவைன். அது பிரெஞ்சுல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதோட டைட்டில் வந்து லாவி திவீன் அப்படின்னு தான் இருக்கும். லாவிங்கிறது வந்து ஃபெமினைன். சுமீஸ் அப்படின்னா சரண்டர். ஆயல்னா டு ஈட். இங்க எல்லுனா அவள்ங்கிற பொருள் அல்ல, அந்த ரிசெப்டிவிட்டிக்கு நம்ம சரண்டர் பண்றது அர்த்தம். சுமீஸ் அப்படிங்கிறது இந்த எஸ் பிட்வீன் டூ வவல்ஸ் இருக்குன்னா எக்ஸாக்ட் சவுண்ட் வரும். நான் வந்து ரெசெப்டிவிட்டே கான்சியன்ட் de la volonté divine et soumise à elle. இதோட ஆங்கிலத்துல பார்த்துவோம். Receptivity, conscious of the divine will and surrendered to it. இங்க surrendered to it வந்து டிவைன் வில்லுக்கு நம்ம சரண்டர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவுடைய சித்தம் என்ன என்றது தமிழ்ல அதுக்கான நல்ல சொல் வந்து திருவுளம். திருவுளத்தை பற்றி உணர்ந்த நிலை, அந்த திருவுளத்திற்கு சரணாகதியான நிலை, அந்த நிலை இருக்கும் போதுதான் நமக்கு ரிசெப்டிவிட்டி வருதுங்கிற பொருள் வருது. இதை மறந்துடாதீங்க. தமிழ்ல வந்து ஏற்புத்தன்மை, தெய்வீக சித்தத்தை உணர்ந்து அந்த தெய்வீக சித்தத்திற்கு பணிந்து போதல் என்ற பொருள்ல வருது. மறந்துடாதீங்க. இதுதான் அதனுடைய பொருள். திருப்பி பிரெஞ்சு Réceptivité, consciente de la volonté divine et soumise à elle. நம்ம பிரெஞ்சுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரண்டர் டு ஈட்ங்கிறது வந்து ரிசெப்டிவிட்டிங்கிற பொருளை சொல்லியிருக்கலாம். அது தவறு. அது ஆயல்ங்கிறது இங்க வந்து இப்ப இறைவனுடைய திருவுளம் உணர்ந்து அதற்கு அடிப்படைத்து போனால் நமக்கு ஏற்புத்திறன் அதிகமாகும், ஏற்புத்திறன் இருக்கும் என்ற பொருள். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ராமலட்சுமி மேல டவுட் கேக்குறீங்களா? ஆமா சார், டவுட் தான். இது வந்து சரண்டர், அது சரண்டர்ட்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா அதுக்கு வேற மாறுமான்னு கேக்குறதுக்கு தான். இல்ல சரண்டர் வந்து பாஸ்ட் டென்ஸ் எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல சரண்டர்ட்னு வந்திருக்கு இங்கிலீஷ்ல, அதனால கேக்குறேன். இல்ல, அது வந்து ஒரு பாசிவ் வாய்ஸ்ல வரும். அந்த சரண்டர் வந்து அடிபணிந்தது, அதற்கு அடிபணிந்ததுங்கிற மாதிரி ஒரு பொருள்ல வரும். இது பிரெஞ்சுல வந்து நீங்க சொன்ன மாதிரி கான்சியான்ட் எப்படி, அதாவது ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி தான் இங்க எடுத்துக்கணும். நம்ம கான்சியஸ் ஆஃப் இட் அண்ட் சரண்டர் டு இட் அப்படிங்கிறது வந்து அந்த சரணம் செய்த நிலை என்ற பொருள் தான் வரும். அந்த வினை சொல்லா பார்க்க கூடாது. புரியுதுங்களா? ஓகே.